ரயில்வே துறையை மீண்டும் அதே அமைச்சர் வைஷ்ணவுக்கே கொடுத்துருக்காங்க. நமது தொகுதியை பொறுத்த வரைக்கும் 43 கோரிக்கையை அவரிடம் நான் பலமுறை கொடுத்துருக்கேன். செய்யவே இல்லை. அவருடைய குறிக்கோள் எல்லாமே வேகமான ரயிலை ஓட்டுவது தான். சாதாரண ஸ்டேஷன்ல எல்லாம் நிறுத்துறதுக்கு அவருக்கு இஷ்டமே கிடையாது. பயணிகளுடைய நலனுக்காக எதுவும் செய்கிறது கிடையாது. சேஃப்டியும் ஒன்றும் பண்ணுறதில்ல. அதனால் அவங்கக்கிட்ட போய் இதெல்லாம் நீங்கள் போன தடவை போன அரசாங்கம் செய்யலை, இப்போ நீங்கள் மாற்றி செய்யுங்கன்னு சொன்னால் செய்யவே மாட்டாங்க. ஏன்னா அதே அமைச்சர் இருக்கிறதுனால, அதே துறையில் இருக்கிறதுனால எந்த வித மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது. ஏமாற்றம் தான் வரும். இந்திய மக்கள் ஏமாறப் போகிறார்கள். இந்த அமைச்சரவையில் வந்து சிறுபான்மை ஒருவர் கூட வந்து வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்களான்னு தெரியல. சிறுபான்மைனா ஒரு கிறிஸ்டிய ஒரு மந்திரி ஆயிருக்கார் கேரளா இருந்து. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களை சார்ந்து அவர் யாரும் சீட்டு கூட கொடுப்பது கிடையாது. அதனால் அவர்கள் எப்படி மந்திரி சபையில் சேர்த்துக்கொள்வார்கள் என்பது எனக்கு ஒன்றும் வியப்பளிக்கவில்லை. ஆனால் அவர்கள் வந்து குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை ஒடுக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கை. நீட் தேர்வு பற்றி இன்றைக்கு கூட நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். தர்மேந்திர பிரதான், அதாவது கல்வித்துறை அமைச்சருக்கும் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டாவுக்கும் நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த தேர்வை வந்து ரத்து செய்ய வேண்டும், மீண்டும் தேர்வு நடத்த வேண்டும், தமிழ்நாட்டு கேட்கும் விலக்கை வந்து தமிழ்நாட்டுக்கு நீட்டிலிருந்து விலக்கு தர வேண்டும் என்று நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு மோடி வரும்போதெல்லாம் வாரிசு அரசியல் வந்து இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு சொன்னார். ஆனால் இப்போ 20 அமைச்சருக்கு கரெக்ட். அதான் அவர் இதிலிருந்தே மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவர் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. தேர்தல் நேரத்தில் இல்லாதையும் எடுத்து சொல்லுவார். ஆனால் செய்யும் பொழுது எந்த விதமான செயல்பாட்டுக்கும் சொல்லுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதான் நான் சொல்கிறேன், அதே அமைச்சர்களை மீண்டும் நியமித்திருக்கிறார். எந்த விதமான மாற்றத்தையோ நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏமாற்றம் தான் வரப்போகிறது. கர்நாடகாவை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு வந்து நீர்வளத்துறை அமைச்சர் இணையமைச்சர் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது காவிரி பிரச்சனைக்கு தீர்வு அதுக்கெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் நம்மளுடைய அரசாங்கம் வந்து எல்லா முயற்சியும் எடுத்துக்கொள்வோம். நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு இங்கே இருக்கும் அனைத்து எம்பிகளும் அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாக இருக்கின்றன. அவர்களுக்கு யார் வேணால் அமைச்சராக போடலாம். நாங்கள் வந்து காவிரி மேலாண்மைக்கு சொல்வோம், உச்சநீதிமன்றத்துக்கு சொல்வோம். நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெற்றுத் தருவது எங்களுடைய கடமை. இல்லை, நான் அந்த கூட்டத்துக்கு போகல. எனக்கு இந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் இருக்கிறது தான் நான் இங்கே இருக்கேன். ஆனால் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று மாநில தலைவர் சொன்னார் என்றால் அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். எல்லா கட்சியும் அது வலுப்படுத்த வேண்டும் என்பது எல்லா கட்சியோட விருப்பமும். அவர் என்ன பேசினாருன்னு விவரம் தெரியாது எனக்கு. நான் கூட்டத்துக்கு போகல. நான் இங்கே நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் இங்கே இருக்கிறேன். என்னங்க இது இவங்களுக்கு கூட்டணிக்கு சப்போர்ட் கொடுக்குற 2 தலைவர்கள், அதாவது சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் அவர்கள் முன்னாடியே இவங்களோட உறவு வச்சுருந்தாங்க. அவர்களுடைய பாஜகவோட நடவடிக்கையால் வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் எவ்வளோ நாளைக்கு ஒன்றா இருப்பாங்கன்னா இவங்களுடைய நடத்தையை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி இருந்திருக்கு. இவங்க ஆப்ரேஷன் லோட்டஸ் பண்ணியிருக்காங்க டிடிபி மேலே. டிடிபியில் இருக்கிற, அதாவது தெலுங்கு தேசத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கடந்த பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் இருக்கவங்களெல்லாம் இவங்க உறிஞ்சி அவங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. அதனால் இவர்களுக்கு ஒரு கசப்பான உறவு கடந்த காலத்தில் இருக்குது. எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. இது ஏற்றுக்க முடியாது, என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னாக்க பாஜக தனித்து நிற்கவில்லை. பழைய சமுதாய கட்சிகள், ஜாதி கட்சிகளோடு கூட்டணி வைத்து தான் நின்றார்கள். அந்த சமுதாய ஜாதி கட்சியோட பிரதிநிதிகள் பாஜக சின்னத்தில் நின்றார்கள். நமது தொகுதியில் கூட பாஜக வேட்பாளர் நிற்கவில்லை. ஒரு சமுதாய கட்சியை நடத்தவர் தான் அந்த சின்னத்தில் நின்றார். அதாவது அந்த வேட்பாளர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அந்த வாக்குகள் வந்ததுனால அவங்களுக்கு வாக்கு ஒன்று கூடுற மாதிரி இருக்கும். இது பாஜகவோட வாக்குகள் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் முதலமைச்சர் அவர்களை ஒரு பட்டியலை இட்டாங்க. 261 குற்றவாளிகளை பாஜகவில் சேர்த்திருக்காங்க என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு பட்டியலை இட்டிருக்கார். அதைத்தான் வந்து முன்னாள் ஆளுநர் அவர்கள் தமிழிசை சொல்லியிருப்பாங்க.